நிலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார்கள். ராம் வீட்டிலிருந்து பெண் பார்க்க வந்தார்கள். இரு குடும்பத்துக்கும் பிடித்து போனதால் திருமணத்தை உடனே வைத்துவிட்டனர். திருமணம் முடித்து மிகவும் மகிழ்ச்சியாக தமது இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தனர் ராம் நிலா தம்பதிகளுக்கு. அடுத்த மாதமே நல்ல செய்தி ஒன்று வந்து சேர்ந்தது. நிலாவின் வயிற்றில் குழந்தை உருவாக தொடங்கியதுமே இருவரும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார்கள். ஏற்கனவே ராமின் வேலை காரணமாக தனி குடித்தனம் வந்திருந்த நிலாவை கவனித்துக் கொள்ள அப்பப்ப வந்து போய் கொண்டிருந்தார் நிலாவின் தாயார். முதல் 3 மாதங்கள் கடந்த பின்னர் அவர் சென்றுவிட நிலா தானே தன்னை பார்த்து கொண்டாள். அத்தோடு ராமா அவளை நன்றாக பார்த்து கொண்டான். நாட்கள் நகர்ந்து மாதங்களும் விரைந்து நகர்ந்திருந்தன. குழந்தைக்கு 7 மாதம் நிரம்பிய நிலையில் கிராமத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றிருந்தான் நிலா. நகரத்தில் வேலை காரணமாக அடிக்கடி நிலாவை பார்க்க முடியாமல் தவித்த ராம் வீடியோ கால் மூலம் நிலாவோடு உரையாடி வந்தான். நாட்கள் செல்ல செல்ல வேலை அதிகம் என்றும் வேலை அலுப்பு என்று சொல்லி அவளை பார்க்க கூட வராமல் தூங்கிவிட தொடங்கினான் ராம். கணவன் இரவில் வந்து பேசுவான் என்று எண்ணியிருந்த நிலாவுக்கு அவன் தூங்கப் போவதாக குறுந்தகவல் மட்டும் அனுப்பிவிடுவது ஏமாற்றமாகி போனது. இவ்வளோ மாதமா அழகா பேசிக்கொண்டிருந்தவன் இப்போதெல்லாம் புறக்கணிக்க தொடங்கியது அவளுக்குள் வலியை ஏற்படுத்தியது. இரவு பொழுதுகளை அழுகையோடு கழிக்க தொடங்கியவள் நாளை இது பற்றி எப்படியும் பேசிவிட வேணும் என முடிவெடுத்து கொண்டாள். மறுநாள் காலையில் அவனுக்கு ஹலோ டியர் என்ற செய்தியை அனுப்பி வைத்துவிட்டு அவனின் பதிலுக்காக காத்திருந்தான். அவனிடமிருந்து எந்த செய்தியும் வராததால் அவனுக்கு ஃபோன் செய்தாள் நிலா. அவளின் அழைப்பை ஏற்காத ராம் ஹலோ டார்லிங் என்ற செய்தியை அனுப்பி அவளுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினான். ஆனாலும் கடந்த 10 நாளுக்காக சாதாரண அழைப்பிலும் வீடியோ கால் அழைப்பிலும் வராமல் தவித்திருந்த ராம் குறுந்தகவல் மூலம் நிலாவின் உடல்நிலை மற்றும் பிறக்கப்போகும் குழந்தையை பற்றியும் விசாரித்து அறிந்து கொண்டான். என்னதான் ராம் குறுஞ்செய்தி மூலம் நலம் விசாரித்து அறிந்து கொண்டிருந்தாலும் அவன் காணொலி அழைப்பில் வராதது நிலாவின் மனதில் சந்தேகத்தை வரவழைத்தது. தான் வீட்டில் இல்லாத காரணத்தினால் கணவன் வேற யாரோ ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறான் என்று எண்ண தொடங்கினான். மெல்ல மெல்ல சந்தேகம் பற்றி படரத் தொடங்க அதற்கு எண்ணெய் ஊற்றி கொளுத்து விட்டு எறிய செய்தாள் நிலாவின் பள்ளி தோழி. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். அவள் அவ்வாறு சொல்லிவிட்டு போனது நிலாவின் மேலும் சந்தேகம் ஏற்பட்டது. தன் கணவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்றாலும் வேறு பெண் கூட பழக்க இருக்குமோ என்று எண்ணத் தொடங்கினாள் நிலா. யாரோ ஒருத்தியை வீட்டில் கொண்டு வந்து வைத்து இருப்பனால்தான் வீடியோ காலில் வருகிறான் இல்லை என்று எண்ணினான் நிலா. ஒரு வார விடுமுறைக்கு தன்னை பார்க்க வந்து விடுவன் கடந்த 2 வாரங்களாக வராதது அவளின் சந்தேகத்தை அதிகரிக்க காரணமாக இருந்தது. எல்லாவற்றையும் நினைக்க நினைக்க தனது உடல் பற்றி எறுவதாக உணர்ந்தான் நிலா. நிம்மதியையும் நித்திரையும் அறவே இழந்திருந்த நிலா இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று முடிவோடு இரவோடு இரவாக தனது வீட்டை நோக்கி புறப்பட்டாள். கையும் களவுமாக இருவரையும் பிடித்துவிட்டால் என்ன செய்வது என்ற சிந்தனை அவளுக்குள் எழுந்தபோது அவனை விவகாரத்து செய்துவிட வேண்டும் என முடிவெடுத்து கொண்டாள். ராமுக்கு தாம் வருவதை தெரிவிக்காமல் புறப்பட்ட நிலா அதிகாலை வேளையில் தனது வீட்டை சென்றடைந்தாள். சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்ட நிலா தன்னிடம் இருந்த மாற்று சாவியை போட்டு திறந்து கொண்டு உள்ளே போனாள். மெல்ல மெல்ல நடந்து பெட்ரூமுக்கு சென்ற நிலா அது பூட்டப்படாமல் இருந்ததால் நேரடியாக அறைக்குள் நுழைந்தாள். இருள் சூழ்ந்த நிலையில் இருந்த அறையில் லைட்டை போட்டாள் நிலா. திடீரென ஒளிந்த வெளிச்சத்தில் கணவனை பார்த்தால் அதிர்ந்து போய் நின்றாள். அவன் கட்டுக்காயங்களுடன் நித்திரையாக கிடந்தது பேரதிர்ச்சியை கொடுத்தது. உடைத்த காலை சுற்றி போடப்பட்ட கட்டும் தலைக்காயத்தினால் தலையில் போடப்பட்டிருந்த கட்டுமாக ராமின் தோற்றத்தை கண்டு அலறினாள் நிலா. அவளின் அலறல் சத்தத்தில் திடுக்கிட்டு கண்விழித்த ராம் தன் எதிரே வந்து நின்ற மனைவியை அதிர்ச்சியுடன் பார்த்தான். என்னம்மா நிலா, நீ எப்போ வந்தாய்? இந்த இருட்டில் தனியாக வந்தியா? ஏன் வந்தம்மா? அவன் கேள்வி கேட்க கேட்க பொங்கி வந்த கண்ணீரோடு அவனின் அருகில் வந்த நிலா அவனின் அருகில் இருந்து கொண்டு பதறினாள். என்னாச்சுங்க உங்களுக்கு? என்ன நடந்தது? ஏன் இப்படி ஆச்சு? தனது காயங்களை தடவி பார்க்க தொடங்கிய நிலாவை எழுந்து தன் அருகில் இருக்க சொன்ன ராம் விபத்து ஒன்று ஏற்பட்டு இருந்த நிலை தனக்கு வந்ததை சொன்னான். சரி நிலா, நீ வயிற்றுல புள்ளைய வச்சு கொண்டு இருக்கிற. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட பேசவோ பார்க்கவோ வரல. என்னை மன்னிச்சுடு நிலா. ஐயோ என்னப்பா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்கப்பா.
நிலா வாயை விட்டு கதறியால அவளை தன் நெஞ்சோடு சாய்த்து கொண்ட ராம். நிலா, நீதான் என் உயிர். உன்னை தவிர எவளையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். எனக்கு நீ போதும். ஐ மிஸ் யூ ஸோ மச். ராம் சொல்ல சொல்ல தன் மேல் உயிராக இருக்க கணவனை எண்ணி பெருமைப்பட்ட நிலா விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். சந்தேகம் கொடியது. உண்மை அன்பு ஒரு நாளும் துரோகம் செய்யாது.